மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை வழக்கில் பாஜக முன்னாள் எம்பி பிரிஜ் பூஷன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். 2023 மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. நாடு முழுவதும் அதிர்வலைகளை இது ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இந்திய மல்யுத்த சம்மேளன முன்னாள் தலைவரும் பாஜக முன்னாள் எம்பியுமான பிரிஜ் பூஷன் இதிலிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை விடுதலை செய்து டெல்லி ராஸ் அவென்யூ நீதிமன்ற நீதிபதி அஸ்வினி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை வழக்கில் பாஜக முன்னாள் எம்பி பிரிஜ் பூஷன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். 2023 இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்திய மல்யுத்த சம்மேளன முன்னாள் தலைவரும் பாஜக முன்னாள் எம்பியுமான பிரிஜ் பூஷன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரை டெல்லி ராஸ் அவென்யூ நீதிமன்ற நீதிபதி அஸ்வினி பன்வார் விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, 2023 இந்த வழக்கு எது போன்ற அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது, நாடு முழுவதும் பேசப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். தற்போது பிரிஜ் பூஷன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? பிரிஜ்பூஷன் சிங் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என விசாரணை நீதிமன்றம் அவரை விடுவித்திருக்கிறது. இந்த வழக்கு அரசியல் ரீதியாக நீங்கள் சொன்னது போலவே மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அனைவருக்கும் நன்றாக நினைவிருக்கும். ஏனென்றால் பிரிஜ்பூஷன் சிங் அந்த சமயத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால் அவரை பாதுகாக்க முயற்சி நடைபெறுகிறது என்று குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன. இதன் காரணமாகத்தான் மல்யுத்த வீராங்கனைகளின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மிகவும் அரசியல் பின்னணி மிகவும் வலுவாக இருந்தது. வினேஷ் போகாட், சாக்ஷி மலிக் போன்ற பல்வேறு மல்யுத்த வீராங்கனைகள் புகார்களை முன்னெடுத்து வைத்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக பஜ்ரங் புனியா போன்ற பல மல்யுத்த வீரர்களும் முன்னின்று சாலைகளிலே போராட்டம் நடைபெற்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரிஜ்பூஷன் சிங் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் போட்டியிட அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி வாய்ப்பு அளிக்கவில்லை. இத்தகைய பல்வேறு அதிர்வலைகளை எழுப்பிய இந்த வழக்கிலே தற்போது முக்கியமான தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது. விசாரணை நீதிமன்றம் பிரிஜ் பூஷன் மட்டுமல்ல, அத்துடன் வினோத் தோமரையும் விடுவித்திருக்கிறது. அதாவது அவர் WFI என அழைக்கப்படும் மல்யுத்த வீரர்கள் சங்கத்துக்கு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி என்ற பொறுப்பிலே இருந்தார். அவரும் இந்த வழக்கிலே பிரிஜ்பூஷனுக்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் இந்த வீராங்கனைகளை மிரட்டியதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தன. அந்த சமயத்திலே இந்த வழக்குகளுக்கான ஆதாரங்கள் மற்றும் பல்வேறு விதமான சாட்சியங்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்த பிறகு நீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லை என்கிற காரணத்தால் தற்போது பிரிஜ்பூஷன் சிங்கை விடுவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கிலே மல்யுத்த வீராங்கனைகள் மற்றும் வீரர்கள் தற்போது மேல்முறையீடு செய்யலாமா என்பது குறித்து ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக அவர்களுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது போக போக தெரியவரும். வினேஷ் போகாட், சாக்ஷி மலிக் போன்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. பின்னர் வினேஷ் போகாட் ஹரியானா மாநிலத்திலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றது போன்ற பல்வேறு அரசியல் ரீதியான தாக்கங்கள் இருப்பதால் இந்த வழக்கிலே மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கருதப்படுகிறது. செலவடி வினேஷ் போகாட், சாக்ஷி மாலிக் போன்றவர்கள் எவ்வளவு போராட்டங்களில் ஈடுபட்டார்கள், கண்ணீர் சிந்தியபடி இதற்காக பேட்டியளித்தார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மனுதாரர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எப்படி முன்னெடுத்து செல்கிறார்கள் என்பதனை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த கேள்வியும் இருக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.